என்னம்மா செய்ய போறீங்க? இன்னைக்கு பாயா பிரியாணிம்மா. ஆட்டுக்கால் பாயா பிரியாணி. ஆட்டுக்கால் பாயா பிரியாணிங்க. 5 பிடி வரணும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த மசாலா நல்லா பிடிப்பா வரும். அதில் அப்படியே ஒட்டி இருக்கும். இந்த பாயாவை இதில் அம்மா போட்டுட்டாங்க. பாருங்க, அம்மா வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்கலாம் வாங்க. என்னம்மா செய்ய போறீங்க? இன்னைக்கு பாயா பிரியாணிம்மா. ஆட்டுக்கால் பாயா பிரியாணி. ஆட்டுக்கால் பாயா பிரியாணி கைஸ். இது வந்து பாயாக்காக வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, மசாலா, தயிர் வச்சுட்டேம்மா. க்ளீன் பண்ணிட்டேன். மஞ்சள் தண்ணியெல்லாம் போட்டு அலசி க்ளீனாக வச்சுருக்கேன். இந்த பாயா எடுத்து வேக போட்டுடலாம். பாயா பிரியாணி செய்யலாம். அம்மா இது நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் கீறி க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி போட்டால் தான் அந்த கவுச்சி வாடை இந்த பிரியாணியில் அடிக்காது, நல்லா இருக்கும். சுடு தண்ணியிலலாம் நல்லா க்ளீன் பண்ணாங்க அம்மா. போட்டு தண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் இதை வந்து வேக வச்சிடலாம். இது வேகட்டும், அடிக்கட்டும். 10 விசில் அடிச்சிட்ட அப்புறமா நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னா காமிக்கிறோம் கைஸ். பாருங்க கைஸ், பாயா சூப்பராக வெந்து. இப்போ அம்மா வந்து இது வந்து எறா வறுக்குறாங்க. 60 மசாலா மாதிரி 65 எறா 65 அம்மா சத்தல் வச்சுட்டாங்க. பாருங்க காய்ஸ், எத்தனை கிலோமா செய்றீங்க பிரியாணி? 1.25 கிலோ. 1.25 கிலோவா காய்ஸ்? பேன்ல எண்ணெய் போட்டுட்டாங்க அம்மா. தேவையான அளவு எண்ணெய் போடுங்க. பாருங்க, எண்ணெய் சூடாயிட்ட அப்புறமா அம்மா வெங்காயம் போடுவாங்க. பாருங்க, லவங்கம் பட்டை போட்டுக்கலாமா? அம்மா லவங்கம் பட்டை எல்லாம் போடுறாங்க. பாருங்க, வெங்காயம் போடுறாங்க. ஒரு 6 வெங்காயம் பெரிய சைஸ்ல இருந்தது கைஸ். நான் கட் பண்ணும்போது அம்மா கொடுத்தாங்க. 5 பிடி வரணும். அரிசி கழுவுறாங்க அம்மா. இது வந்து 2 தண்ணியில வாஷ் பண்ணிப்பாங்க. பாருங்க கைஸ், அம்மா 2 தண்ணியில அரிசி கழுவி ஊற வச்சுட்டாங்க. இப்போ அம்மா வந்து எறாக்காக்க மசாலா தடவுறாங்க. இது வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சால்ட் தேவையான, தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு. உங்களுக்கு தேவைப்பட்டா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எல்லா எறாவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த மசாலா நல்லா பிடிப்பா வரும். அதில் அப்படியே ஒட்டி இருக்கும். இப்போ பாயா பிரியாணிக்கு சும்மா சைட் டிஷ் மாதிரி அம்மா வந்து எறா ஃப்ரை பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா தடவி கொஞ்சம் மேக்னேட்காக வச்சிருவாங்க பிரியாணி செய்கிற வரைக்கும்.
பிரியாணி முடிச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்டு இது ஃப்ரை பண்ணோன்னா மசாலாவும் ஊறி இருக்கும், சூப்பராக இருக்கும். கரெக்டாக இருக்கும் இது. பாருங்க காய்ஸ், நல்லா வதக்குறாங்க அம்மா. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆகிட்ட அப்புறமா நான் காமிக்கிறேன். 1/2 கிலோ வெங்காயம் போட்டிருக்காங்க அம்மா. பாருங்க, பிரியாணியோட வெங்காயம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அம்மா இந்த மசாலா தடவிட்டாங்க ஏறா. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்க காய்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அம்மா இஞ்சி பூண்டு போட போறாங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடும். புதினா கொத்தமல்லி போடுறாங்க. போட்டு 2 பொடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் பிரியாணியில் இந்த டைமில் நீங்கள் புதினா கொத்தமல்லி போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் தூக்கி போடவே மாட்டாங்க. அது அப்படியே பிரியாணியோட பிரியாணியே ஆகிடும். சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா வரும். இல்லைம்மா? நெக்ஸ்ட்டுமா தக்காளி போட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, பெரிய பெரிய தக்காளி ஒரு 5 தக்காளி காய்ஸ். 1.25 கிலோவுக்கு பிரியாணிக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், சீக்கிரம் வதங்கிடும். இந்த டைம்ல உப்பு போட்டீங்கன்னா நல்லா வதங்கிடுமா. பாருங்க, போடுறாங்க அம்மா வந்து 1.25 டீஸ்பூன் போட்டாங்க. 1 டீஸ்பூன் பாயால போட்டிருக்கேன். ஆமா, 1 டீஸ்பூன் பாயா குக் பண்ணாங்கல்ல, குக்கர்ல போட்டு அதுல போட்டிருக்காங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த தக்காளியே தெரியக்கூடாது, இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி ஆயிடும். இல்லம்மா? தக்காளி எல்லாம் சூப்பரா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. காமிக்கிறேன். நல்லா இதாயிடுச்சு. அப்புறமா பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி டைம்ல நம்ம அம்மா மசாலா போடுறாங்க. 4 பச்சை மிளகா. ஏன் முதல்ல போடலன்னா ரொம்ப காரம் ஆயிடும்ட்டு, வெந்துரும்ட்டு இப்போ போடுறேன். இது வந்து வெறிய மிளகாத்தூள், இது வந்து கறி மசாலா, பிரியாணி மசாலா போடுங்க. பிரியாணி மசாலா கைஸ், அது சத்தி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க. இப்போ பாருங்க, நம்ம குக் பண்ணி வச்சிருந்த பாயாவை இதுல அம்மா போட்டுட்டாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுலயே நீங்க போட்டு அந்த பாயாவை குக் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். வீட்டுல செய்யணும்னா இதை நீங்க பெரியதா செய்யறீங்கன்னா இந்த பாருங்க, தயிர் 2 கரண்டி, சின்ன கரண்டி தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே நீங்க வெளியில இந்த சார்கோல் எல்லாம் செய்றீங்கன்னா பெரிய இதுல வெறுகு வச்சு, அப்போ நீங்க பாயா பிரியாணி செய்றீங்கன்னா ஓகே, அப்படி அதுலயே போட்டு நீங்க வேக வைக்கலாம். ஆனா நீங்க வீட்டுல செய்யணும்னா சான்ஸே இல்லை கைஸ், நீங்க குக்கர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பாருங்க, தண்ணி வச்சிருந்தாங்க அம்மா, நல்லா பாயில் ஆயிடுச்சு தண்ணி. அந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போறாங்க இதுல. இந்த மாதிரி யூஸ் பண்ணா சீக்கிரமா குக் ஆகும். நீங்க பச்சை தண்ணி போட்டுட்டு அது பண்ண லேட் ஆகும் ப்ராசஸ். பாருங்க, நல்லா சூப்பரா மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சுட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ வந்து உப்பு வந்து நான் 1 ஸ்பூன் வந்து பாயா வேகும் போது போட்டேன், 1.5 ஸ்பூன் வெங்காயம் போடும் போது போட்டேன். இன்னும் ஒரு பாதி போட்டுக்கலாம். பாதி ஸ்பூன், 3 ஆயிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயிடுச்சு கைஸ். பாருங்க, ஸ்பூனு இவ்வளோ சைஸ் ஸ்பூன் போட்டிருக்காங்க அம்மா. 3
இப்போ அரிசிலையும் போடுவோம்ல, கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிடுவீங்களாம்மா? க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்க, மூடிடுங்கம்மா. முடியாச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடும். பாருங்க கைஸ், தண்ணி வடிகட்டியாச்சு, அரிசி தண்ணி. இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற அந்த தண்ணியில் வந்து அம்மா அரிசி போடுறாங்க. போட்டு 75% இல்லைம்மா, 75% நல்லா குக் ஆகிட்ட அப்புறமா அம்மா தம் போடுவாங்க. காமிக்கிறேன் நான். அந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி போட்டுட்டாங்க. ஒரு அரிசி கூட இல்லாமல் உப்பு அதேமாரி அந்த மாதிரி 3 டீஸ்பூன். இதில் கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். அரிசி வடிச்சிடுவோம்ல, கொஞ்சம் என்ன சொல்கிறது, 3 டீஸ்பூன் போட்டிருக்காங்க அம்மா. அதில் உப்பு தண்ணி வடிகட்டிச்சுன்னா அதுலேருந்து நம்ம உப்பெல்லாம் கொஞ்சம் இதாகிடும்ல, அதனால தண்ணி கொஞ்சம் சுருன்னு தான் இருக்கணும். உப்பு தண்ணி கொஞ்சம் சுருன்னு இருக்கணும்மா கைஸ். இப்போ மூடிடுவாங்க. மூடிடுங்கம்மா. மூடிட்டாங்க. இப்போ நான் காமிக்கிறேன். பாருங்க கைஸ், 75% குக் ஆயிடுச்சு ரைஸ். அம்மா வந்து வடிகட்டுறாங்க. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதில் போட்டு தம் கொடுத்துருவாங்களம்மா. தம் கொடுத்துடலாம். தண்ணி அதிகம் இருந்தால் தான் அரிசிக்கு நல்லா இருக்கும். தனித்தனியாக ஃப்ரீயாக இருக்கணும். அது வேகும். ஒன்று பாதி தான் இருக்கணும். நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டு காமிக்கிறேன். எல்லாம் வடிகட்டிட்டாங்க. இப்போ வந்து அரிசி போடுறாங்க. கொஞ்சம் அரிசி குக் பண்ணி அரிசி இருக்கு பாருங்க, தெரியுதா? இன்னும் மேஜி இருக்கிற அரிசி வந்து ஃபில்டர் பண்ணி போட்டுருவாங்க. ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க பாயா பிரியாணி வீட்ல நீங்களும். பாருங்க, கொஞ்சம் கலர் வந்துடும். இதுலயே கலர் வந்துடும் பாருங்க, தெரியுதா? தண்ணியா உள்ள இருக்கணும் மசாலா, அப்போதான் குக் ஆகும். எல்லா அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ அம்மா தம் கொடுக்க போறாங்க. மூடுறாங்க. தண்ணி இருந்ததுல வடிகட்டின தண்ணி அதுதான். பாருங்க, பாருங்க கைஸ், அம்மா கடாய் வச்சுட்டாங்க எறா ஃப்ரை பண்றதுக்காக. எண்ணெய் ஊற்ற போறாங்க. இங்க தம் ஆயிட்டு இருக்கு பிரியாணி. அது அப்படியே சேர்ந்து போட்டுட்டோம்னா ஒட்டி மசாலா எல்லாம் அதுல இதுல போய் வெளியில திரிச்சிடலாமா. பாருங்க, ஒன்னா எடுத்து போடணும். சரி, சிக்கன் 65 எப்படி போடுவோம் நம்ம சிக்கன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது ஃப்ரை ஆயிடுச்சு. அப்புறம் மட்டன் இந்த இறா வச்சுருக்காங்க. ஃப்ரை பண்ணி ஆயிட்டாங்க. பாருங்க, இது எடுத்துட்டாங்க. திருப்பம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட அப்புறமா நான் காமிக்கிறேன். ரொம்ப ஆயிடுச்சு கைஸ். பாருங்க, சூப்பராக ஸ்மெல் சூப்பராக இருக்கு கைஸ். இந்த பாயா ஸ்மெல், பிரியாணி ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து ஒரு தனியாகவே இருக்கு அந்த ஃப்ளேவரே. பாருங்களேன், பாருங்க மசாலா. வாவ், சரிம்மா. பாருங்க பாயா சூப்பரா இருக்கு. நல்லி மாதிரி இருக்கு பாருங்க பாயாவே. அத்துக்கால் பாயா. வாவ், சூப்பர். பாத்தீங்களா, குழையாம அப்படியே அரிசி எல்லாம் முழுசு அப்படியே மசாலாவோட சூப்பரா டெம்டிங்கா இருக்கு கைஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்துன்னு தோணுது பார்க்கவே. பாருங்களேன், அம்மா சர்வ் பண்ணுவாங்க, காமிக்கிறேன். பாருங்க, அம்மா வந்து பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ்.
பாருங்க எறா ஃப்ரை ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கும் பாருங்க. பாருங்க நம்ம பாயா பிரியாணி, வாவ் செம்மையா வந்திருக்கு guys. பாத்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் சூப்பரா இருக்கும் guys. என்னம்மா? ரெடி ஆயிடுச்சுமா பிரியாணி. ரெடி ஆயிடுச்சா? ஆட்டுக்கால் பாயா பிரியாணி. பிரியாணி எங்க ரெசிபி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க guys. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு, டெம்ப்டிங் ஆச்சான்னு அப்படி சொல்லுங்க, உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது பார்த்து. எறா பாருங்க, எறாவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபில உங்களை நான் பாக்குறேன். பாய்.